நிச்சயமாக ஆனந்தி. அதாவது இவரெல்லாம் மனிதனா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக மிக மோசமான மனித பிறவி இல்லாத ஒரு அறிவு கெட்ட கேடு கெட்ட காம கொடூரன் என்பார்களே, அப்படி ஒரு செயலை தான் இப்ப சிதம்பரத்தில் உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லிக் கொள்ப ஒரு கேடு கெட்டவர் நிறைவேற்றியிருக்கிறார். இவர்தான் அந்த மனிதர். சிதம்பரத்தில் பெண்களுடன் குழந்தைகளுடன் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை என்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சிதம்பரத்தில் உள்ள இந்த இவன் என்றே சொல்லலாம். இவருக்கு பன்மை ஒருமையிலேயே கூப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான செயலை செய்திருக்கிறார். சிதம்பரத்தில் பல தெருநாய்களுடன் பாலியல் உணர்வு கொண்டிருக்கிறார் இந்த நபர். இது மிக மிக மோசமான கேடு கெட்ட ஒரு செயலாக இருந்திருக்கிறது. அதுவும் ஒரு சிதம்பரம் நகராட்சிக்குட்பட்ட நேரு நகர் பகுதியை சேர்ந்தவர், நகராட்சிக்குட்பட்ட நேரு நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த நாய் நாகராஜ் என்றே இவருக்கு பெயராம். நாய் நாகராஜ் என்ற இந்த நாகராஜ் கூலி தொழிலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி இருந்த நிலையில் மனைவி பிரிந்து சென்று விட்டார். இப்படிப்பட்டவுடன் எந்த பெண்ணும் இருக்க மாட்டார் என்பது உண்மை. எனவேதான் பிரிந்து சென்றிருக்கார் என்று நினைக்கிறேன். இவர் பல தெருநாய்களுடன் உடலுறவு கொண்டது அனைவருக்கும் தெரிந்து இவரை திட்டி இருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே காம போதை காம கொடூரன் மிக கேவலமான ஒரு செயலை செய்திருக்கார். இவர் வீட்டு அருகே வசித்து வரும் மற்றொரு வீட்டில் அருகில் உள்ள அவர்கள் வீட்டு வளர்ப்பு நாய் டாபர்மேன் இனத்தை சேர்ந்த நாயாம். அந்த நாயுடன் உடலுறவு கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். அந்த நாய் கதறி இருக்கிறது. அதன் பின் அந்த கதறலை கேட்ட இவர் கையில் வைத்திருந்த மது பாட்டிலா அந்த நாயை அடித்து கொண்டிருக்கிறார். கொன்றும் வகையிலே பலத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். பிறகு அந்த நாயின் கதறல் சத்தம் கேட்டவுடன் அருகில் வீட்டு ஓனர்கள் வெளியே ஓடி வந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அதன் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் போலீசார் தனிப்பட்ட முறையிலே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த மனிதன் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேடு கெட்ட ஜென்மம் இது போன்று பல தெருநாய்களின் வாழ்க்கையை சீரழித்திருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறான். எனவே இவனை கேடு கெட்டவனை உடனடியாக போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உடனடியாக நீதிபதியும் சிறையில அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜென்மங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தனிமை சிறை கொடுத்து வேதனை சித்திரவை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக இவருக்கு ஆதரவாக சில வரலாம். இவருக்கு ஒரு மனநோய் இருக்கிறது, மனநோயின் காரணமாக இப்படி செய்துவிட்டார், இது போன்றவர்களை எல்லாம் நாம் ஆற்றுப்படுத்தி அவர்களை சீர் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டு வருவார்கள். யார் எப்படி வந்தாலும் பெரும்பான்மையோரின் கருத்து இது போன்ற கேடுகட்ட ஜென்மங்கள் உண்மையிலே கேடுகட்ட காம கொடூரன் இவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனந்தி.